அச்சன்கோவில் ஐயப்பனின் தங்க ஆபரணங்கள் 2 மாநில போலீஸ் பாதுகாப்புடன் தமிழகத்திற்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தங்கம் வழங்கிட கேட்கலாம். தங்கம், வணக்கம். தற்போது இந்த ஆபரணங்களுக்கு எந்த வகையான பாதுகாப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பா இந்த ஆபரணங்கள் எவ்வளவு நாள் தென்காசியில் இருக்கும்? உங்களுடைய தகவல். வணக்கம். ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான அச்சன்கோவில் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் வருடம்தோறும் மார்கழி மாதம் மண்டல மகோற்சவ திருவிழா 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நாளை ஊர்கா பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துற போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. முதல் மண்டல மகோற்சவ திருவிழா தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த திருவிழாவின் போது ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்கான தங்கத்திலான அங்கிகள் மற்றும் ஆபரணங்கள் புறநூர் அரசு கருவூலத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டு தமிழகம் வழியாக 2 மாநில போலீசார் பாதுகாப்புடன் அச்சன்கோவில் கொண்டு செல்லப்படும். அந்த வகையில் கொண்டு செல்லும் வழியில் செங்கோட்டை, தென்காசி, பண்பொழி, கணக்கப்பள்ளி வலசை உள்ளிட்ட பகுதிகளில் ஐயப்பனுடைய தங்க ஆபரணங்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தனர். குறிப்பாக அதில் இருக்கும் ஒரு தங்க வாளானது அங்கு ஒரு இடையிலும் அங்கிருந்து வந்து பார்க்கும் பொழுது மற்றொரு இடையிலும் இருக்கும் அதிசயமான பொருள் என்று கூறப்படும் நிலையில் தென்காசி நகர பகுதிக்கு வருகை தந்த அச்சன்கோவில் தர்மசாஸ்தா ஐயப்பனின் தங்க அங்கி மற்றும் ஆபரணத்திற்கு மேலதளங்கள் மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் முன்பு சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்களின் தரிசனத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆர்வத்துடன் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். பின்பு அது 2 மாநில போலீசார் பாதுகாப்புடன் திருப்பி எடுத்துச் செல்லப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி தங்கம்.